Hi friends, welcome to Cognitive Edupoint. இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடந்த நெட் CSIR NET கெமிக்கல் சயின்சஸ் 2020 டிசம்பர் போன வாரம் நடந்தது. எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் 30. இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் கொஷின் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு கொஷினையும் டாபிக் வைஸ் பிரித்து எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ அதுக்காக இன்றைக்கி நம்ம முதல்ல எடுத்துருக்கிற டாபிக் என்னென்னா குரூப் தியரியிலேருந்து வந்த கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்திருக்கிற கொஷின் ரொம்ப எளிமையான கொஷின். த பாயிண்ட் குரூப்ஸ் ஆஃப் அ சிஸ் அண்ட் டிரான்ஸ் 1,2 டைக்ளோரோஎத்திலீன் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் C2V and C2V, செகண்ட் ஆப்ஷன் C2V and C2H, தேர்ட் ஆப்ஷன் C2H and C2V, ஃபோர்த் ஆப்ஷன் C2H and C2H. அப்போ ரெண்டே சான்ஸ் தான், ரெண்டு மாலிக்யூல் C2V பாயிண்ட் குரூப்பாக இருக்கணும் அல்லது C2H பாயிண்ட் குரூப்பாக இருக்கணும். ரெண்டுமே ஒன்றா இருக்கணும், இல்லை ரெண்டும் வேறு வேறையாக இருக்கணும். அப்படி எப்படி ஆர்டர்? இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிக்யூல் என்ன? 1,2 டைக்ளோரோஎத்திலீன், எத்திலீன் 1,2 டைக்ளோரோ. ஸோ குளோரின் சேம் சைடு இருந்தால் அதை சிஸ் ஐசோமர்னு சொல்ல போகிறோம். குளோரின் trans to each other, இது trans isomer. ஸோ இது 1,2 cis டைக்ளோரோஎத்திலீன், cis 1,2 டைக்ளோரோஎத்திலீன், இது trans 1,2 டைக்ளோரோஎத்திலீன். இதனுடைய பாயிண்ட் குரூப்ஸை தான் செக் பண்ணணும். ரெண்டே கேட்டகரி தான் நமக்கு செக் பண்ண வேண்டியது, ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் வெர்டிக்கல் பிளேன். இதை மட்டும் செக் பண்ணோம். இப்போ இந்த பாயிண்ட் குரூப்பில் இந்த மாலிகுல் எடுத்துக்கோங்க. என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி? According to this, we have a C2. Every molecule will have identity point group and we have C2. அதுக்கு vertical plane of symmetry. இப்போ இந்த ஆக்சிஸ்லேயே கட் பண்ணோம்னா we can cut the carbon bond இடையில் நம்மளோட எக்ஸாக்டாக கட் பண்ண முடியும். ஸோ ஒரு சிக்மா V இருக்குது. அகெயின் அதே போல் இப்படி எக்ஸாக்டாக குளோரின் ஹைட்ரஜன் எல்லாத்தையும் half மாலிக்யூல்ஸாக வர மாதிரி வந்தால் இன்னொரு சிக்மா V. இப்போ இதுக்கு ஹரிசாண்டலாக நம்ம கட் பண்ணோம்னா மேலே ஹைட்ரஜன் கீழே குளோரின், அது மாதிரி இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் பிளேன் நம்மளால் கட் பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். இந்த பாயிண்ட் குரூப் எப்போவுமே என்ன வரும்? C2V. சிஸ் டைக்ளோரோ எத்திலீன் வில் பி C2V பாயிண்ட் குரூப். இங்கே வரலாம். இதில் என்ன செய்ய முடியும்னா நம்ம எப்படி எடுத்தோமோ அதுக்கு பர்பெண்டிகுலர் எடுக்க முடியாது. we have to take the plane perpendicular to the board. Plane perpendicular to the board we have C2. Initially E point symmetry element இருக்கும் எல்லாத்துலேயும், and C2 இருக்குது. அதுக்கு வெர்டிகலாக, அதாவது போர்டை எக்ஸாக்டாக இப்படி நான் கட் பண்ணணும். இது எல்லாமே போர்டோட பிளேனில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரொட்டேட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் பிளேன் கட் பண்ண முடியுமா? போர்டுக்கு வெர்டிக்கலாக, அதாவது பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் பண்ணோம்னா எதுவும் நமக்கு கிடைக்காது. அட் த சேம் டைம் போர்டோட எக்ஸாக்ட் பிளேனில் வச்சிங்கன்னா யூ வில் ஹாவ் சிக்மா ஹெச் அண்ட் இன்வெர்ஷன். இங்கே இன்வெர்ட் பண்ண முடியும் உங்களால். ரெண்டு ஹைட்ரஜனை இன்வெர்ட் பண்ண முடியும், குளோரினை இன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது C2H பாயிண்ட் குரூப். இது எல்லா பாயிண்ட் குரூப்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம், அதை நம்ம கார்டில் கொடுக்குறோம், அதை பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு மாலிக்யூல், சிஸ் மாலிக்யூல் வில் ஹாவ் C2V பாயிண்ட் குரூப், ட்ரான்ஸ் மாலிக்யூல் வில் ஹாவ் C2H பாயிண்ட் குரூப். இது மாதிரியான சிமிலர் மாலிக்யூல் எல்லாமே ட்ரான்ஸ் N2F2, ட்ரான்ஸ் பியூட்டின் 2-பியூட்டின், இது எல்லாமே C2H பாயிண்ட் குரூப்பில் தான் வரும். சிஸ் ஐசோமர் C2V பாயிண்ட் குரூப்பில் வரும். இது ஒரு ஷார்ட் ட்ரிக் ஃபார் மெமரி. Trans isomers will be C2H, cis isomers will be C2V. அப்போ அது இருக்கிற ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு சிஸ் இருக்குது, செகண்டு ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது C2V and C2H, C2V and C2H தான் கரெக்டான ஆன்சர். வெரி சிம்பிள் கொஷின் இன் த நெட். அடுத்த கொஷின், த கேரக்டர் ஆஃப் அ ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் capital gamma R under the C3H point group are presented at the end of the character table below. The correct coefficients of the irreducible representations A dash and A double dash in the gamma R character table கொடுத்திருக்காங்க.
reducible representation கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், a டேஷ்க்கும் a டபுள் டேஷ்க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் படி என்ன கேட்டிருக்காங்க, a டேஷுடைய ரெப்ரசன்டேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை முறை வரும், கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாத்தையும் நான் ஒமிட் பண்ணிட்டேன். கேரக்டர் டேபிள்லேருந்து தேவையான 2 மட்டும் எழுதிக்கிட்டேன். ஸோ we have to apply reduction formula to this question. கேரக்டர்ஸ் பாயிண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ் அண்ட் a1 reducible representation, a dash உடைய irreducible representation, gamma or total reducible representation. அப்போது nj equals 1 by h summation r gp character in the reducible representation, character in the jth irreducible representation. இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு n a dash என்ன அப்படின்னு சால்வ் பண்ணோம்னா hs ஆர்டர் ஆஃப் த குரூப் தெரியலனாலும் பரவாயில்ல, C3Hக்கு என்ன வரும், you have to add all the number of elements. 1 plus 2 3, 3 plus 1 4, 4 plus 2 6. அப்போ ஆர்டர் வந்து 6. சம்மேஷன் என்ன பண்ணோம், ஏற்கனவே சொன்னதா, you have to multiply this one and this one. அப்போது 1 into 1 into 21 plus 2 into 1 into 0 0, 1 into 1 into 7, 2 into 1 into minus 2, 2 2s are 4. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 1 by 6, 21 7 28, 28 4 போனால் 20. ஸோ ஆன்சர் 4. ஃபார் a dash it is 4. அதே போல் we can calculate for n a double dash 1 by 6, 1 into 1 into 21, 2 into 1 into 0 0, 1 into minus 1 into 7, அப்போ minus 7, 2 into minus 1 into minus 2, 2 2s are 4, minus minus cancel ஆகிடும். ஸோ plus 4. 21ல் 7 போனால் 14, 14 4 18, சால்வ் பண்ணோம்னா 3. ஸோ 3 ஃபார் a டபுள் டேஷ், 4 ஃபார் a டேஷ், 4, 3 தான் ஆன்சர். அது என்னவா இருக்குது, ஆப்ஷன் 2 இருக்குது. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வரக்கூடிய சிம்பிள் கொஷின், வெரி ஈஸி. ரிப்பீட்டடாக கேட்குறது. இந்த மாடல் தெரிஞ்சால் எந்த கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ண முடியும். கேட்லேயும் இது மாதிரி ஒரு கொஷின் கேட்டுறாங்க, நம்ம அங்கே வைப்ரேஷனல் மோட்ஸை கண்டுபிடிப்போம். பட் அதுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அடுத்ததாக குரூப் 3 இருந்து வந்த இன்னொரு சிம்பிளஸ்ட் கொஷின், த ஈக்குவலண்ட் சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ் ஃபார் S64 and S33R ரெஸ்பெக்டிவ்லி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, C32 and C3, C64 and I, C32 and sigma H, 4 C64 and E. இந்த கொஷின் வந்து குரூப் தியரி பை FI காட்டன் புக்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்படியே அழகாக சிம்பிள் கொஷின். தேர் ஆர் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். நமக்கு SN N இந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது 2 தியரம்ஸ் இருக்குது. N is equal to ஈவனாக இருந்தால், எஸ்ஸும் என்னும் ஈக்குவலாக இருந்தால் the result will be identity operation. சப்போஸ் n not equals to n வேறு நம்பராக இருந்தால், ஈவன் நம்பர் அகெயின் n இருந்தால், the result will be CNM. அடுத்தது SNN, n வந்து ஆடாக இருந்தால், ஆட் நம்பராக இருந்தால் this will be equal to sigma H. இந்த தியரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சிம்பிள் கொஷினை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ n ஈக்குவலாக இருந்தால், n ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா, ஆடாக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஸோ S33 ஆட் நம்பர், அப்போ சிக்மா ஹெச்சுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அடுத்தது n வந்து ஈவன் நம்பர் பட் நாட் ஈக்குவலண்ட்டாக இருந்தால் திஸ் வில் பி ஈக்குவல் டு CNM. இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷினையே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, லெட் அஸ் சால்வ். இதுலேயே இன்னொரு சிம்பிள் பாயிண்ட் என்னென்னா, சப்போஸ் நம்ம n m ஈக்குனா இதை 2ஆல் டிவைட் பண்ணாலும் சேம் தான், n/2 m/2. தென் ஆல்சோ we will get the same result. எப்படின்றத நான் சொல்கிறேன்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் படி பாயிண்ட் என்ன, S 6 4. அப்போ n equal to 6, m equal to 4. This will be equal to C6 4 times. இப்போ C6 4 முறை பர்ஃபார்ம் பண்ணுறது ஒன்று தான், C3 2 முறை பர்ஃபார்ம் பண்ணுறதும் ஒன்று தான். போத் ஆர் ஈக்குவேலண்ட். அது எப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டு காட்டுறேன். அடுத்தது S3 3 ரெண்டு ஈக்குவலண்ட்டாக இருந்தால், ஆட் நம்பராக இருந்தால் சிக்மா ஹெச். இதுதான் கொஷின். இந்த காம்பினேஷன் எதில் இருக்கோ அதை நம்ம ஆன்சராக போடணும். இந்த காம்பினேஷன் எதில் இருக்குது, 6ம் இதுவும் காம்பினேஷனே இல்லை, 3யும் இதுவும் மட்டும்தான் காம்பினேஷனாக இருக்குது. ஆன்சர் இதுதான். சரி, எப்படி வந்துச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு நான் இதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், அல்லது இதையும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ S6 4 டைம்ஸ் பண்ணால் எப்படி C6 வந்துச்சு அல்லது C3 வந்துச்சு, அதில் S3 3 டைம்ஸ் பண்ணால் எப்படி சிக்மா ஹெச் வந்துச்சு. SN ஆப்ரேஷன் கம்ப்ரைசஸ் ஆஃப் Cn followed by sigma perpendicular to that. அப்போ சிக்மா ஹெச் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஒரு முறை சிக்மா ஹெச்சை பர்ஃபார்ம் பண்ணோம்னா இன்வெர்டட் ஆப்ரேஷன் கிடைக்கும். மறுபடியும் அதையே பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும், சிக்மா ஹெச் இன்ட்டு சிக்மா ஹெச் வில் பி ஈக்குவல் டு இ. ரிப்பீட் ஆகிடும். ரிஃப்ளெக்ஷனை 2 முறை பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். அதனால் எப்போவுமே n டைம்ஸ் if we have sigma h, this gets cancelled. மறுபடியும் Cn. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு C3 ஆப்ரேஷனை 3 முறை பர்ஃபார்ம் பண்ணோம்னா, C3 ஆப்ரேஷனை 3 முறை பர்ஃபார்ம் பண்ணோம்னா 1 2 3 இதை 3 டைம்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம்னா C3 3 will be equal to identity. அதனால தான் Sn n times when you perform even number of times ஆயிருந்தா, this equals identity. ஒரு எக்ஸாம்பிள். அதுவே சப்போஸ் Sn n odd number of times ஆயிருந்தா, it means நம்ம S3 3a பர்ஃபார்ம் பண்ணுறதா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன செய்வோம், C3 பர்ஃபார்ம் பண்ணுவோம், and then we will perform perpendicular sigma h பர்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு C3 பர்ஃபார்ம் பண்ணுவோம், sigma h பர்ஃபார்ம் பண்ணுவோம், C3 பர்ஃபார்ம் பண்ணுவோம், sigma h பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு C3 ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் C3 பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கும்போது we will get the inverted operation. இந்த sigma h இந்த sigma h என்ன ஆகும், ரிப்பீட்டட் ஆகும்போது E cancelled out. C3 3 முறை பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும், C3 3 times equals to E. சிக்மா ஹெச் ஒரு சிக்மா ஹெச் மட்டும்தான் பேலன்ஸில் நிற்கும். அதனால தான் ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரும்போது we get only சிக்மா ஹெச். இப்போ இதை சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு மாலிக்யூல் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் 1 2 3 4 5 இந்த எல்லா ஆப்ரேஷனையும் ஆர்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ C3 அப்படி ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இதை பிரின்சிபல் ஆக்சிஸாக வச்சு நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது 1 அப்படியே தான் இருக்கும், 2 அப்படியே தான் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் Z ஆக்சிஸ். இது மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். அப்போ இது ரொட்டேட் ஆகும்போது 3 goes here, 4 5 and what we have to do is ஒரு சிக்மா ஹெச்சை பர்ஃபார்ம் பண்ணணும், அதாவது பர்பெண்டிகுலருக்கு கட் பண்ணணும். அப்போ இது 2 மட்டும்தான் இன்வெர்ட் ஆகும், இது அப்படியே இருக்கும். 2 மேலே வந்துடும், 1 கீழே வந்துடும். 5 4 3. இப்போ ஒரு செட்டு இது என்னென்னா C3 அதாவது SN S3 ஒரு முறை பர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரிசல்ட் இது. இதே மாதிரி செகண்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணோம்னா C3 followed by sigma h. ஒரு ரொட்டேஷன் ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பண்ணோம்னா 4 5 6 சாரி 4 5 3. ரிஃப்ளெக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம்னா மேலே கீழே வந்துடும் 1 2. இது வந்து என்னது S3 twice. நெக்ஸ்ட்டு S3 தேர்டு டைம் பர்ஃபார்ம் பண்ணோம்னா ஃபஸ்ட் என்ன செய்யணும், ரொட்டேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ரொட்டேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம்னா 4 goes here, 5 comes here, 3 comes here. 2ம் 1 மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இனிஷியல் ஸ்ட்ரக்சரையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். சென்டர் பார்ட் அப்படியே தான் இருக்குது, இது மட்டும்தான் இன்வெர்ட் ஆகிருக்கு, விச் இஸ் ஈக்குவலன் டு சிக்மா ஹெச்.
அதனால தான் S3 3 Sn n times இது மாதிரி ரிப்பீட் பண்ணோம்னா when n is equal to odd the result will be sigma h. அதுவே ஈவனாக இருந்தால் என்ன ஆகும் S4 இன்னொரு முறை பர்ஃபார்ம் பண்ணோம்னா எல்லாமே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும், அதனால தான் அது E. பட் இங்கே கொஷின் படி என்னது இருக்குது, S6 4 times பர்ஃபார்ம் பண்ணோம், CM என்னம்னா all the sigma gets cancelled when we perform even number of times. sigma h ஃபஸ்ட்டு ஒரு முறை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், செகண்ட் டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், இப்படி மாற்றி 2 முறை பண்ணோம்னா இனிஷியலாக இப்படி இருக்குது கை, ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் வெள்ளை மேலே மாறி வந்துடும், அடுத்து இன்னொரு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒரிஜினல் பொசிஷன் வந்துடுது, அதனால தான். ஸோ இந்த லாஜிக் படி தான் இதை ஆன்சர் பண்ணோம். ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், C32 அண்ட் சிக்மா ஹெச் அல்லது C64 எல்லாத்தையும் காம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செஞ்சுருக்க வேண்டியது ஒன்று தான், இதை மட்டும் சால்வ் பண்ணியிருந்தோம்னாவே ஆன்சர் வந்துவிடும். ஸோ இதெல்லாம் தான் குரூப் தியரியிலேருந்து வந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வேறு ஒரு டாப்பிக்கில் இருந்தால் இந்த நெட் கொஷின்ஸை சால்வ் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.